வணக்கம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா 360 டிகிரி வைஃபை கேமரா. இது பிராண்டு பார்த்தீங்கன்னா D3D. ஆன்லைனில் வாங்கினேன், 1000 சம்திங் என்ன வாங்கினேன். கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆச்சுது. நல்லா ஒர்க் ஆகிட்டு இருந்தது தான். திடீர்னு டிவைஸஸ் ஆஃப்லைன் வருது. அதனால் கலட்டினேன். சரி, கலட்டி உள்ள என்ன இருக்குது பார்க்கலாங்கிறக்க வேண்டிய தான் கலட்டினேன். சரி, அது ஒரு வீடியோவை போடலாமே அப்படிங்கிறக்க வேண்டியதான் இந்த வீடியோ. உள்ள என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 5 வோல்ட் டிசி மோட்ரு ஒன்று இருக்குது. அப்புறம் உள்ள அந்த ஹெட்டு சுற்றுறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வீல் அலைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இது அப் அண்ட் டவுனு 360 டிகிரி சுத்தம். உள்ள வீல் அலைன்மெண்ட் தெரியுதுங்களா? 1 2 அப்புறம் உள்ள மேலேயும் இருக்குன்னு நினைக்கிறேன். வீல் அலைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அப்புறம் என்ன, ஒரு RJ45 லேண்ட் கேபிள் கொடுக்குறதுக்கு ஒரு இது கொடுத்துருக்குறாங்க. இதுதான் RJ45. இது வந்து ரீசெட் பட்டனு. இன்கேஸ் ஏதாவது ஹேங் ஆகிடுச்சு அப்படின்னா நம்ம ரீசெட் கொடுத்தோம் அப்படின்னா ஒரு 5 செகண்ட் இதை அமைதி பிடிச்சோம் அப்படின்னா ரீசெட் ஆகிக்கும். ரீசெட் ஆகிட்டு பழையபடி கேமரா வந்து ஒய்ஃபைல கனெக்ட் ஆகி வேலை செய்யும். நம்ம ஒய்ஃபைலையும் கொடுத்துக்கலாம். ஒய்ஃபை சரியாக ஃபங்க்ஷன் ஆகலை, டிஸ்கனெக்ட் ஆகுது அப்படின்னா டைரெக்ட் RJ45 லேண்ட் கேபிள் கொடுக்குற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு இன்புட் பவர் சப்ளை 5 வோல்ட் டிசி. அப்புறம் இது வந்து சிக்னல் எதுவும் எடுத்துகிட்டு போகிறது. இதை பற்றி பெரிய டீட்டெயில்ஸ்லாம் டெப்த்தாக நமக்கு தெரியாது. சரி, கலட்டி பார்க்கலாங்கிற வேண்டி தான் கலட்டினது. அப்புறம் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா டயோட்ஸு, டிரான்சிஸ்டர், ஐசி எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. இது வந்து கார்டு ஸ்லாட்டு, SD கார்டு ஸ்லாட்டு. எவ்வளோ சப்போர்ட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா 128 சப்போர்ட் பண்ணுது ஜிபி. கிட்டத்தட்ட என்ன ஒரு வாரம் நம்ம வீடியோ பார்த்துக்கலாம். அதில் இது சேவ் ஆகிக்கும், பார்த்துக்கலாம். மற்றபடி இதில் என்ன, ஒரு ஆண்டனா கொடுத்துருக்குறாங்க. ஒய்ஃபை ரிசீவரு, ஒய்ஃபை மொபைலில் பார்க்கக்கூடிய அந்த இது, கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த இது ஆண்டனா. அப்புறம் வேறு என்ன இருக்குது, ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கர் 2 பக்கமும் பேசிக்கலாம். மொபைலில் நம்ம பார்த்துட்டு நம்ம மொபைல் மூலியமாகவும் இங்கே இருக்கிறவங்கள்ட்ட பேசிக்கலாம். இவங்களும் எதாவது ரிப்ளை பண்ணுறது அப்படின்னா இந்த ஸ்பீக்கரில் நம்ம தெளிவாக கேட்டுக்கலாம். போர்டு வந்து நல்லா காம்பேக்டாக கொடுத்துருக்காங்க. எல்லாம் சால்ட்ரிங்கு எல்லாமே பார்த்திங்கன்னா மிஷின் சால்ட்ரிங் நினைக்கிறேன், பக்காவாக தான் இருக்குது. அப்புறம் எல்லாம் கேபிள் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸ்பீக்கருக்கு செப்பரேட்டாக கழட்டிக்கிற மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா மாற்றிக்கலாம், ஈஸியாக மாற்றிக்கலாம். ஸ்பீக்கர் கேபிள் ஈஸியாக கழட்டுற மாதிரி தான் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. வந்துருச்சா? அவ்வளோதான். மாட்டுறதுன்னா இதை கம்ப்ளைண்ட் அப்படின்னா வேறு ஸ்பீக்கரும் வாங்கி போட்டுக்கலாம். அப்புறம் இது ஒரு பவர் கேபிள் ஏதோ வருது. இது சிக்னல் கேபிள் நினைக்கிறேன், அதுக்குள்ளே போகக்கூடிய சிக்னல் கேபிள். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இது வேலை செய்தா இல்லையாங்கிறதுக்கு வந்து இதில் 2 பக்கம் லைட் இருக்கும். அது நம்ம பவர் சப்ளை ஆன் பண்ணால் தெரியும். பவர் சப்ளை ஆன் பண்ணுறேன், ஆன் பண்ணிட்டேன். இது வேலை செய்தா இல்லையாங்கிறது இப்படி பார்த்தீங்கன்னா தெரியும். லைட் எரியுது, தெரியுதா? இவ்வளோ ரெட் லைட் எரியுது, தெரியுதா? நல்லா பாரு, 2 பக்கம், இந்த பக்கம் எரியும். இந்த லைட் எரிஞ்சிட்டு இருந்தது அப்படின்னா நம்ம இந்த கேமரா வேலை செய்ய தெரிஞ்சுக்கலாம். இப்போ ஏதாவது சொத்துதா, ரொட்டேட் ஆகுதா? இப்போ ஏதாவது உங்களுக்கு ரூமில் ஏதாவது உங்களுக்கு இந்த மாதிரி வச்சுக்கிறாங்க அப்படின்னா, இந்த மாதிரி நம்ம கேமராலேருந்து செல்லுலேருந்து இது கொடுத்தோம் அப்படின்னா அந்த ரெட் லைட் வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகும். அப்போ நம்ம ரூம்குள்ளே ஏதோ கேமரா வச்சுருக்காங்கன்னா அலர்ட் ஆகிக்க வேண்டியது தான். ஒய்ஃபைல கனெக்ட் பண்ண சொல்லுது. ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எல்லாமே கிளியராக தெரியும். சரி, நம்ம இப்போ ஒரு RJ45 லேண்ட் கேபிள் ஒன்று கொடுத்து பார்க்கலாம், இப்படி வேலை செய்யுதா இல்லையான்னு பார்க்குறதுக்கு. இது RJ45 லேண்ட் கேபிள் இன்புட்டு கொடுத்து பார்க்கலாம். கொடுத்துட்டேன். இண்டிகேட்டர் எரியுது பாருங்கள், தெரியுதா? ரெட்டு எல்லோ அப்படின்னா கேமரா ரெடி ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். இதுதான் அதனோட ஆப்பு, தெரியுதுங்களா? ஒரு டேனாலேன்னு போட்டிருக்குங்களா, இதுதான் அதனோட ஆப்பு. இப்போ நம்ம கேமரா தெரியுதுன்னு பார்க்குறதுக்கு அந்த ஆப்பை ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அந்த ஆப்புக்கு வந்து நீங்கள் உங்களோட மொபைல் நம்பரும்
பாஸ்வேர்டும் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆகி உங்களுக்கு தெரியும். இப்போ இது அதனோட மொபைல் வியூ. கேமரா வந்து ஒர்க் ஆகிட்டுருக்குது. இது நம்ம இந்த லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் அப்பு டவுனு அப்படி நம்ம வச்சோம் அப்படின்னா கேமரா அதுக்கு தகுந்த மாதிரி மேலே கீழே மூவ் ஆகும். ரைட்டில் திருப்பினா ரைட்டில் போகும், லெஃப்ட்டில் திருப்பினா லெஃப்ட்டில் போகும். இப்போ நான் ரைட்டில் திருப்புறேன். கேமரா திரும்புது பார்த்தீங்களா, தெரியுதா? இங்கே ஆங்கிள் பாருங்கள். அதே இது லெஃப்ட்டில் திருப்பிட்டிங்கன்னா லெஃப்ட்டில் திரும்பும். ஃபுல்லாக திருப்பினா ஃபுல்லாக 360 டிகிரி அப்படியே திரும்பும். இப்போ உங்களுக்கு இந்த வியூ வந்து லேண்ட்ஸ்கேப் வியூ வேணாலும் லேண்ட்ஸ்கேப் வியூ வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சிட்டிங்க அப்படின்னா இல்லை என்னென்ன ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுதான் மைக்கில் நம்ம பேசணும்னா தெளிவாக கேட்கும். ஹலோ 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 ஹலோ. ஆடியோ ஃபெயில்டுன்னு வருது. வைஃபை சிக்னல் கம்மியாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். ரைட்டு லெஃப்ட்டு ஃபுல்லாக 360 அப்பு டவுனு ஃபுல்லாக 360 டிகிரி ரொட்டேஷன் ஆகும். இப்போ நம்ம லைவில் இருக்கும்போது இது நம்ம வீடியோ ரெக்கார்ட் பண்ணனால கேட்குதுங்களா? இது ஆடியோ, ரெண்டு பக்கமும் ஆடியோ இருக்குது. மொபைல் ஃபோன் பக்கத்தில் இருந்தது அப்படின்னா இந்த மாதிரி இறைச்சலாக இருக்கும். ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இது ரன்னிங்கில் இருக்கும்போது நமக்கு வீடியோ ரெக்கார்ட் வேணும் அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணணும்னாலும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இது ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு, தெரியுதா? ரெக்கார்ட் ஆகிட்டுருக்கு. ரெக்கார்டு உங்களுக்கு வேண்டியதில்லை அப்படின்னா கேன்சல் பண்ணிக்கலாம். ஸ்பாட்லேயே இப்போ நம்ம உள்ள யாராவது வர்றாங்க அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணி எமர்ஜென்சிக்கு யாருக்காவது போலீஸ் ஸ்டேஷனுக்கோ யாருக்காவது அனுப்பணும் அப்படின்னா அனுப்பலாம். ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு அப்புறம் உதவும். அப்புறம் உள்ள உங்களுக்கு என்ன, இது ஸ்பீக்கரு, அங்கே உள்ளே என்ன பேசிகிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே இதை ஆன் பண்ணி விட்டோம் அப்படின்னா அது நமக்கு தெளிவாக கேட்கும். 2-வே ஆடியோ இருக்குது இதில். அப்புறம் அவங்களுக்கு ஸ்னாப் எடுக்கணும்னாலும் கூட ஒரு ஸ்னாப் எடுத்துக்கலாம். இப்போ இது கேமரா மொபைல் மாதிரி தான். ஒரு அமுத்திட்டோம் அப்படின்னா அவ்வளோதான், வந்துடுச்சா? அவ்வளோதான். உங்களுக்கு இதனோட இது வீடியோ குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ஹெச்டி குவாலிட்டி தான். 1080p கொடுத்துருக்காங்க. குவாலிட்டி ஓரளவு நல்லா தான் இருக்குது, ஒன்றும் மோசம் இல்லை, நல்லா தான் இருக்குது குவாலிட்டி. உங்களுக்கு க்ளவுட் ஸ்டோரேஜ் வேறு இருக்குது. இன்கேஸ் உங்களுக்கு கொடுத்துருக்குற அந்த ஸ்லாட்டில் SD கார்டு ஸ்லாட் ஃபுல் ஆகிடுச்சு அப்படின்னா க்ளவுட் ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. க்ளவுட் ஸ்டோரேஜ் எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க கெப்பாசிட்டிங்கிறது தெரியல. மற்றபடி இது வரைக்கும் யூஸ் பண்ணதில் 3 இயர்ஸ் ஆச்சுது. ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் ஒன்றும் இல்லை, நல்லா தான் இருக்குது. உங்களுக்கு இது வேணும் அப்படின்னா கமெண்டில் சொல்லுங்கள். லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஹலோ 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 கேட்குதா? லெஃப்ட்லேருந்து ரைட்டை திருப்பணும் அப்படின்னா கேமரா ஃபுல்லாக 360 டிகிரியில் திரும்பும். அதே லெஃப்ட்லேருந்து ரைட்டில் திரும்பணும் அப்படின்னா ஃபுல்லாக திரும்பும். கீழேருந்து மேலே அமுத்தணும் அப்படின்னா கேமரா மேலேருந்து கீழே திரும்பும். மேலேருந்து கீழே அமுத்தணும் அப்படின்னா கேமரா கீழேருந்து மேலே போகும். நல்ல யூஸ்ஃபுல்லான ஒரு டிவைஸ் தான். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.